ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ஆனது கூடிய சீக்கிரத்தில் திறக்கப்பட போகுது. கப்பல்கள் வணிக ரீதியாக அந்த வழியில் பயணம் பண்ணுறதுக்கு அனுமதி முழுக்க முழுக்க ஈரான் கிட்ட இருந்து கிடைக்க போகிறதா செய்திகளானது வெளியில் வந்திருக்கு. அடுத்ததாக பார்த்தோன்னா கத்தாரில் வச்சு இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தை நடக்க போகுது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் ஹை லெவல் அஃபிஷியல்ஸ் பங்கேற்கக்கூடிய ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை இது மாதிரி இருக்குது. ஸோ இது எல்லாமே ஈரான் யுத்தத்தை முடிக்கிறதுக்கு ஒரு படி கிட்ட நெருக்கிட்டு இருக்கப்போ ரஷ்யா அடுத்த கட்ட கேமை ஈரான்குள்ள பிளே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. வெளியில் வந்திருக்கக்கூடிய சில ரிப்போர்ட்ஸை பார்த்தோன்னா நேற்று ஒரு நாளில் மட்டும் 3 கப்பல்களுக்கும் அதிகமாக ஆயுதங்களை கொண்டு வந்து இல்லை அந்த வெடிமருந்துகளை கொண்டு வந்து ஈரானில் சேர்த்திருக்கலான்னு ஒரு தகவலும் வெளியில் வந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே தம்புக் ஷரணும், டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல் செய்தியை நம்ம இதில் பார்க்க போகிறது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை பற்றினது தான். ஏன்னா இந்த யுத்தம் தொடங்குறதுக்கு முன்னாடி பிப்ரவரி மாதம் இந்த 28ஆம் தேதி யுத்தம் தொடங்கி அடுத்த சில நாட்களில் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ஆனது கம்ப்ளீட்டாக ஷட் பண்ணப்பட்டது. அதுக்கு முன்னாடி ரெகுலரான டிராஃபிக் ஒரு நாளைக்கு சராசரியாக எத்தனை கப்பல்கள் இந்த வழித்தடத்தை பயன்படுத்துன்னு பார்த்தோன்னா 130 கப்பல்களுக்கும் அதிகம். ஆனால் இன்னைக்கு நிலைமையில் ஒரு கப்பல் 2 கப்பல் அதிகபட்சமாக இந்த சீஸ்ஃபயர் பேச்சுவார்த்தை நடந்திருக்கப்போ ஒரு நாளைக்கு 5 கப்பல் இதை கிராஸ் பண்ணதான் ரொம்ப அதிகமான நம்பராக பதிவாயிருக்கு. ஸோ ஒரு நாளைக்கு கிராஸ் பண்ணக்கூடிய அந்த கப்பல்களோட விகிதத்தில் ரொம்ப குறைவான அளவு கப்பல்கள் தான் இப்போ ஈரானால அனுமதிக்கப்பட்டு இருக்கு. இப்போ ஈரான் சார்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடிஞ்சிருச்சுன்னா கம்ப்ளீட்டாக நாங்கள் இந்த பேசேஜை ஓப்பன் பண்ணி விடுறோம். எந்த விதமான தடை இந்த இடத்துல நாங்கள் இது மேலே போட போகிறது கிடையாது. அந்த கப்பல்களுக்கு நாங்கள் டோல் கலெக்ட் பண்ண போகிறது கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ ஈரான் வந்து டோல் கலெக்ட் பண்ண மாட்டாங்கன்னா இதுக்கப்புறம் எந்த கப்பல்களும் அந்த வழியாக பயணிக்கிறதுக்கு பேமெண்ட் பண்ண வேணாமான்னு சொல்லி அடுத்த ஒரு கேள்வியானது எழும். ஆனால் இது ஈரான் ரொம்ப பெரிய அளவில் ஒரு கேமாக ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஐக்கிய நாடுகள் சபையோட ஆர்டிகிள் 26 படி பொதுவான ஒரு வழித்தடம், ஒரு கடல் வழித்தடத்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நாடும் டோலாக பயன்படுத்தக்கூடாது. இப்போ சூயஸ் கேனல் மாதிரி இல்லை பனாமா கேனல் மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த நாட்டோட சொந்தமான ஒரு பகுதியில் நீங்கள் ஒரு வழித்தடத்தை உருவாக்குனீங்கன்னா அதுக்கு நீங்கள் டோல் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு வழித்தடம், இப்போ ஸ்ரீலங்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் வழித்தடத்தை அவங்க பயன்படுத்துறது இல்லை மற்ற நாடுகள் பயன்படுத்த விடுறது சர்வதேச சட்டத்திட்டங்கள் இல்லை அதற்கான விதிகளானது இருக்குது. இப்போ திடீர்னு இந்தியாவோ இல்லை இலங்கையோ என்னோட நாட்டுக்குள்ளே எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனுக்குள்ளே நீங்கள் வரீங்க, இல்லை என்னோட நாட்டு கடல் பகுதிக்குள்ளே நீங்கள் வரீங்க, நீங்கள் அதுக்கான டோலை கொடுக்கணும்னு சொன்னால் அது எப்படி ஏற்புடைய ஒரு விஷயமா இருக்கதோ அதே மாதிரி தான் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்லயும். அப்ப ஈரான் இதை எப்படி கவுண்டர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா நாங்க டோலை இந்த இடத்துல பேசேஜ்க்காக வாங்கல, வழித்தடத்தை கொடுக்கறதுக்காக நாங்கள் வாங்கலை, என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷனுக்காகவும் சேஃபான பேசேஜ். அதாவது நான் இப்போ வந்து உங்களோட கப்பல்களை எஸ்கார்ட் பண்ணுறோம், இந்த கப்பல் பயணிக்கக்கூடிய அந்த திசையில் வந்து அதிகப்படியான த்ரெட்ஸ் இருக்குது, அதிகப்படியான பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைகள்லேருந்து உங்களை பாதுகாக்கிறதுக்காக உங்கள் கூட நாங்கள் எஸ்கார்ட்டாக வரோம், அதுக்கான காசை நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி இன்றைக்கி அப்படியே மாற்றி ட்விஸ்ட் அடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இதை பல முறை வந்து அமெரிக்கா பண்ணியிருக்காங்க. அவங்க இப்போ நடத்தின நிறைய யுத்தத்தில் பார்த்தோன்னா இந்த மாதிரி நிறைய கேம்ஸை ப்ளே பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ அதே மாதிரியான விளையாட்டை ஈரானும் தொடங்கியிருக்காங்க. ஐநா சபையோட அந்த சட்டத்திட்டங்களானது பேசேஜுக்கு டோல் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கே தவிர சேஃப் பேசேஜ் உருவாக்கி கொடுக்கறதுக்கு எஸ்கார்ட் பண்ணுறதுக்கோ இல்லை என்விரான்மெண்டல் ஃபீஸ் வாங்குறதையோ எந்த இடத்துல இந்த இடத்துல தடைப்படுத்தப்படலை. ஸோ வரப்போகிற நாட்களில் ஈரான் என்ன பண்ண போகிறாங்கன்றது தெளிவாக இந்த இடத்துல தெரிஞ்சிருச்சு. இன்றைக்கி கத்தாரில் நடக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை ரொம்ப முக்கியமான தருணத்தில் நடந்திருக்கு. ஏன்னா பாகிஸ்தானோட மார்ஷல் அவர்கள் ஈரானுக்கு விசிட்க்கு வர்றது, திரும்ப சீனாவுக்கு போய் இங்கே நடக்கக்கூடிய அப்டேட்ஸை கொடுக்குறதுன்னு ரொம்ப இந்த ஈரானை சுற்றி உலகத்தோட பார்வையானது ஓடிட்டு இருக்கு. ரஷ்யா ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட ஆயுதத்தை அதிகமாக உள்ள அனுப்பியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கப்பல்கள் வந்திருக்கிறதா டேட்டா இருக்கே தவிர அது என்ன விதமான கப்பல்கள் இல்லை கப்பலுக்குள்ளே என்ன பொருட்கள் இருந்து இப்போ வரைக்கும் தெரியல. 3 சரக்கு கப்பல்கள் காஸ்பியன் கடல் பகுதி வழியாக இன்னைக்கு ஈரானோட துறைமுகங்களை வந்து அடைஞ்சிருக்கு. அப்படி இறங்கின அந்த கப்பல்களில் இப்போ வரைக்கும் என்ன இருக்குன்றது தெரியல. மேபி ஆயுதங்கள் இருக்கிறதுக்கு பெரும்பான்மையான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உணவுப் பொருட்களை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு உடனடியாக அனுப்பணும்னு சொல்லக்கூடிய அந்த அவசியம் ரஷ்யாவுக்கு கிடையாது. ஸோ ஆயுதங்கள் உள்ள வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அமெரிக்காவோட ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட்டும் இதை உறுதிப்படுத்துது. இப்போ ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய அமெரிக்காவோட இன்டெல் இன்புட் ஈரானோட பாலிஸ்டிக் மிசைல் பவர் மற்றும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ட்ரோன்களோட பவரில், ஃபயர் பவரில் 3ல் 2 திரும்ப கட்டமைச்சிட்டாங்க. நம்ம எவ்வளோ பெரிய டேமேஜை ஈரானுக்கு கொடுத்தோமோ அதிலிருந்து திரும்ப வெளியில் வரக்கூடிய அளவுக்கு அவங்களோட செயல்பாடுகளானது இருந்துட்டு இருக்கு. சீனாவோட உதவியும் ரஷ்யாவோட உதவியும் எதிர்பாராத விதத்தில் இந்த இடத்துல ஈரானுக்கு ரொம்ப அதிகமாக கிடைச்சிட்டு இருக்குன்னு இதை உறுதிப்படுத்திருக்காங்க. ஸோ அப்போ வந்திருக்கக்கூடிய 3 கப்பல்களில் பெரும்பான்மையாக ஆயுதங்கள் இல்லை வெடிப்பொருட்கள் சம்மந்தப்பட்ட அந்த டியூவல் யூஸ் குட்ஸ் உள்ள வந்திருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இது ஆல்ரெடி ரஷ்யா நிறைய தடவை இந்த ஈரானுக்கு கொடுக்கக்கூடிய உதவிகளில் கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, இல்லை ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு
விஷயம் என்னன்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸோட பேசேஜ் தான். அதை தான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டு சொல்லி நிறைய பேருக்கு இந்த இடத்துல சந்தேகம் வரலாம். ஒரு சின்ன ஒரு சிம்பிளான ஒரு கால்குலேஷன் தான். ஒரு நாளைக்கு 130 கப்பல்கள் அந்த வழித்தடம் வழியா போயாகணும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில அந்த அளவுக்கு கப்பல்களால போக முடியல. 1618க்கும் அதிகமான கப்பல்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸோட இரு புறங்களிலும், அதாவது உள்ள போயிட்டு லோடு எடுக்க வேண்டிய கப்பல்கள், க்ரூடு கொண்டு வர வேண்டிய கப்பல்கள், உள்ள க்ரூடோட நிற்கக்கூடிய கப்பல்கள்னு சொல்லிட்டு 1600க்கும் அதிகமான கப்பல்கள் இந்த ஒரு பகுதியில் தடைப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ அத்தனை கப்பல்களுக்கும் தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்போ வேணும்னாலும் இந்த ஈரான் யுத்தமானது சீக்கிரம் முடிவுக்கு வரலாம். இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா அத்தனை கப்பல்களும் வெளியில் வரலான்னு. ஆனால் அந்த ப்ரீ வார் டைம் நம்பர்ஸ் அந்த 130ன்றத மினிமம் 90 நாட்களுக்காவது அச்சீவ் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸோட ரொம்ப நேரோவான அந்த சோக் பாயிண்ட் ஆனது 22 கிலோமீட்டர்ஸ் தான். அந்த 22 கிலோமீட்டர்ஸ்லையும் பல இடங்களில் கன்னிவெடிகளானது வைக்கப்பட்டிருக்கு. இப்போ ஈரானோட அந்த புரோட்டோகால் இல்லை, ஈரான் சொல்லக்கூடிய அந்த ஒரு ரேஷியோவில் அனுப்பிச்சோன்னா ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 10 கப்பல்கள் வரைக்கும் தான் அனுப்ப முடியும். அதாவது 2 வே டிராஃபிக்கில் வெளியில் வரக்கூடிய 10 கப்பல்கள், உள்ளே போகக்கூடிய 10 கப்பல்கள்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் அவங்களால அனுப்ப முடியும். அப்போ இந்த 1500ன்னு சொல்லக்கூடிய எண்ணிக்கையை அச்சீவ் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் 3லேருந்து 4 மாதமாவது ஆகும். அதுலேயும் எந்த கப்பல்களில் இவங்க முன்னுரிமை கொடுத்து அனுப்ப போகிறாங்க? ஏன்னா ஷிப்பிங் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் உலகத்தோட மிகப்பெரிய கப்பல் நிறுவனங்கள் இந்த ஒரு பிரச்சனையில் மாட்டியிருக்காங்க. அவங்களுக்கு இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்க, இல்லை யாரோட குட்ஸ் எந்தெந்த இடத்துல இருக்குது, இல்லை ரிசீவர் யார், எந்த நாட்டுக்கு அந்த கப்பல் போகுது, எந்த நாட்டால் அந்த கப்பல் ஆப்ரேட் பண்ணப்பட்டு இருக்கு, இது எல்லாத்தையுமே கணக்கில் வச்சு அதற்கு ஏற்ற மாதிரி தான் முன்னுரிமையானது கொடுக்கப்படும் சொல்றாங்க. இப்போ இந்தியாவுக்கு வர வேண்டிய கப்பல் ஒரு 50 நாட்கள் அந்த இடத்துல மாட்டிருக்குன்னா அது முதல் 10 கப்பல்களில் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, இல்ல அடுத்த 100 கப்பல்களில் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, இல்ல அதையும் தாண்டி 1500ல கடைசி கப்பலா வெளியில வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதுக்கு பின்னாடி அத்தனை நாடுகளும் அவங்களோட டிப்ளமசியை ஈரான் கூட திரும்ப ரீகனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா ஈரான் அலோவ் பண்ணா மட்டும்தான் இந்த இடத்துல கப்பல்களுக்கான பேசேஜ். கப்பல் நிறுவனங்களும் ஈரானோட ரொம்ப முக்கியமான அந்த ஒரு கனெக்ஷனுக்குள்ள வர போறாங்க. ஏன்னா இவங்க இதை ஏதாச்சும் மாத்தி பண்றாங்க, இல்ல ஸ்கேமர்ஸோட வலையில சிக்க ஆரம்பிக்கிறாங்க, ஆல்ரெடி பார்த்தோன்னா அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு, பேமெண்ட்ன்றதை மாத்தி பண்ண ட்ரை பண்றாங்கன்னா மீண்டும் இந்த இடத்துல பிரச்சனைகளானது அதிகமாகும். ஸோ 1500 கப்பல்கள் அனுப்புறதுக்கு மினிமம் 3 மாசமாக தேவைப்படுறது ஜஸ்ட் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு ரேண்டமான ஒரு டேஸ் மட்டும்தான். இது இன்னும் அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு எல்லாம் ஸ்மூத்தாக போகிறப்போ. ஆனால் சீஸ்ஃபயர் எத்தனை நாள் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க பார்த்தோன்னா 60 நாட்கள் தான். எப்படி பார்த்தாலும் இந்த 60 நாட்களுக்குள்ள நிரந்தரமான ஒரு தீர்வுக்கு எட்டப்படலை, இல்லை திரும்பவும் இந்த ஈரான் யுத்தம் தொடங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னா இந்த 1500ன்னு சொல்லக்கூடிய எண்ணிக்கை எந்த அளவுக்கு வேகமாக குறையுதோ அதை விட இன்னும் அதிகமாகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இதில் ஒரே பாசிட்டிவான ஒரு விஷயம் என்னன்னா, அரபு நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஈரானோட இந்த யுத்தத்தை முடிச்சு வைக்கிறதுக்கு இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆரம்பத்தில் பார்த்தோன்னா எல்லா நாடுகளுமே ஈரானை எந்த அளவுக்கு கார்னர் பண்ண முடியுமோ, இல்லை இதெல்லாம் நம்ம பண்ணால் ஈரானை சீக்கிரமாக காலி பண்ணிடலாம், ஈரானோட இன்ஃப்ளூன்ஸை ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இந்த மிடில் ஈஸ்ட்டை விட்டு எடுத்துகிட்டு போயிடலான்ற மாதிரி அவங்களோட கணக்குகளை கொண்டு வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய இதே நாள்லையும் ஹெஸ்புல்லாவுக்கான ஃபண்டிங்ன்றதை ஈரான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட ப்ராக்ஸி குரூப்ஸ்க்கு எந்த விதமான பிரச்சனையும் இந்த ஒரு யுத்தத்தினால ஏற்படாமல் பார்த்துட்டு இருக்காங்க. இஸ்ரேலும் லெபனனும் அடுத்த கட்டத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு டயர்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பகுதியில் மட்டும் 18 இடங்களில் ஏர் ஸ்ட்ரைக் இஸ்ரேல்னால பண்ணப்பட்டிருக்கு. அப்படி இருந்தாலும் ஹெஸ்புல்லாவோட பவர்ன்றது அவங்களால கம்ப்ளீட்டாக எடுக்க முடியல. வடக்கு இஸ்ரேல் பகுதிகளில் 2 இடங்களில் ட்ரோன் தாக்குதல்ன்றதையும் ஹெஸ்புல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஈரானோட ப்ராக்ஸி குரூப்ஸ்ன்றதையும் கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டல் பண்ண முடியல, இல்லை ஈரானோட அந்த இன்ஃப்ளூன்ஸையும் அந்த ரீஜனில் குறைக்க முடியலன்றப்போ அவங்களுக்கான ஒரு மிகப்பெரிய பின்னடைவாகவும் இது இருந்துட்டு இருக்கு. அண்ட் இதில் இன்னும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இதுக்கப்புறம் நியூக்ளியர் வெப்பன்ஸோட தேவை ஈரானுக்கு பெருசாக எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரியல. நம்மளோட சப்ஸ்கிரைபர் கூட ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, என்ன ப்ரோ இதுக்கப்புறம் ஈரான் ட்ரோன்ஸை வச்சே த்ரெட் பண்ணுறப்போ எதுக்கு அவங்களுக்கு நியூக்ளியர் வெப்பன்ஸ்னு சொல்லிட்டு. அது ஒரு விதத்தில் உண்மையும் தான் கூட. ஏன்னா ரொம்ப சீப்பான ட்ரோன்ஸை வச்சு ஒரு $10,000 ஒரு $20,000 இருக்கக்கூடிய ஒரு ட்ரோனை வச்சு ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் வரைக்கும் பாதிப்பை கொடுக்க முடியும்ன்றதை ஈரான் காமிச்சிட்டாங்க. ஸோ வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன்ன்றது எந்த அளவுக்கு ஈரானுக்கு தேவையாக இருக்கின்றது அடுத்து வரக்கூடிய சில மாதங்களில் தெரிஞ்சிடும். ஸோ இதை வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 2 முக்கியமான சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. ஒன்று, ஈரானோட பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியாது. இன்னொன்று, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸோட பேசேஜ்ன்றது கிளியர் ஆகுது. இது ரெண்டும் நடந்துச்சுன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளுக்கும் நல்லது. ஏன்னா இன்னைக்கு கூட பார்த்தோன்னா கடந்த ஒரு வாரத்தில் பார்த்தோன்னா பெட்ரோலோட ப்ரைஸ் எந்த அளவுக்கு ஹைக் ஆயிருக்குன்னு தெரியும். இது இன்னமும் கண்டிப்பாக ஏறும். எல்பிஜி சிலிண்டர்ஸ்ல இருந்து எல்லாத்துக்குமே இந்த இடத்துல ஷார்ட்டேஜ் ரொம்ப பெரிய அளவிலான தட்டுப்பாடுகள் வரலனாலும் அட்லீஸ்ட் ரேஷன் பேசிஸ்க்கு கொண்டு வரக்கூடிய நிலைமைக்காவது இந்த பிரச்சனை சரியாகலைன்னா அடுத்த சில மாசங்களில் நம்ம இந்தியாவுக்கு அந்த நிலைமை ஏற்படும். ஸோ இது நல்லபடியாக முடிஞ்சாதான் நமக்குமே இந்த இடத்துல நல்லது. ஸோ அந்த இடத்துல ஒரு பிரச்சனை நடந்தாலும் அது நமக்கு வீட்டு கிச்சன் வரைக்கும் வருதுன்றப்போ அதோட சீரியஸ்னஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றது உங்கள் எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அந்த அடுத்த வீடியோ திரும்ப மதுரை விடுபடுது உங்கள் எல்லாருக்கே.